ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் இடையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இடையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிட்வீன் அப்படின்னு சொல்லணும். பிட்வீன் அப்படின்னா இடையில் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இந்த வீடியோவில் நிறைய சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இடையில் எதுவும் இல்லை. எங்களுக்கு இடையில் எதுவும் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, there is nothing between us. there is nothing அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். between us அப்படின்னா எங்களுக்கு இடையில். எங்களுக்கு இடையில் எதுவும் இல்லை. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? there is nothing between us. us அப்படின்னா எங்களுக்கு, between அப்படின்னா இடையில். எங்களுக்கு இடையில் எதுவும் இல்லை. there is nothing between us. next one. அவனுக்கு நடுவில் யாரும் இல்லை. அவனுக்கு நடுவில் யாரும் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he has no one in between. he has no one in between. அவனுக்கு இடையில் யாரும் இல்லை. அவனுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு he has no one. நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு between. அவனுக்கு நடுவில் யாரும் இல்லை அல்லது அவனுக்கு இடையில் யாரும் இல்லை. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? he has no one in between. நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் குடும்ப பிரச்சனையின் இடையில் நீ வராதே. அவர்கள் குடும்ப பிரச்சனையின் இடையில் நீ வராதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, don't come in between their family problems. don't come அப்படின்னா நீ வராதே அப்படின்னு அர்த்தம். in between அப்படின்னா இடையில். அவர்கள் குடும்ப பிரச்சனையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு their family problems. அவர்கள் குடும்ப பிரச்சனையின் இடையில் நீ வராதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? don't come in between their family problems. next one. எந்த வேலையையும் இடையில் விட்டு விடாதே. எந்த வேலையையும் இடையில் விட்டு விடாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, don't leave any work in between. don't leave அப்படின்னா விட்டு விடாதே அப்படின்னு அர்த்தம். any work அப்படின்னா எந்த வேலையிலும், in between அப்படின்னா இடையில். எந்த வேலையையும் இடையில் விட்டு விடாதே. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? don't leave any work in between. next one. இது கண்டிப்பாக நமக்கு இடையில் இருக்கும் விஷயம். இது கண்டிப்பாக நமக்கு இடையில் இருக்கும் விஷயம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, this is strictly between us. this is strictly between us. இது கண்டிப்பாக நமக்கு இடையில் இருக்கும் விஷயம். நெக்ஸ்ட் ஒன். எங்களுக்கு இடையில் அவர் கொஞ்சம் முட்டாள். எங்களுக்கு இடையில் அவர் கொஞ்சம் முட்டாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, between us he is a little foolish. between us அப்படின்னா எங்களுக்கு இடையில், he is a little foolish அப்படின்னா அவர் கொஞ்சம் முட்டாள். இது எங்களுக்கு இடையில் அவர் கொஞ்சம் முட்டாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, between us he is a little foolish. நெக்ஸ்ட் ஒன். கணவன் மனைவிக்கு இடையில் யாரும் வரக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடையில் யாரும் வரக்கூடாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, no one should come between husband and wife. no one should come between husband and wife. கணவன் மனைவிக்கு இடையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு between husband and wife. யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு no one should come. கணவன் மனைவிக்கு இடையில் யாரும் வரக்கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? no one should come between husband and wife. நெக்ஸ்ட் ஒன். நண்பர்களுக்கு இடையில் சண்டை வரக்கூடாது. நண்பர்களுக்கு இடையில் சண்டை வரக்கூடாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, there should be no fights between friends. there should be no fights between friends. நண்பர்களுக்கு இடையில் சண்டை வரக்கூடாது. சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு there should be no fights. நண்பர்களுக்கு இடையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு between friends. நண்பர்களுக்கு இடையில் சண்டை வரக்கூடாது. இதை எப்படி சொல்லணும்? there should be no fights between friends. நெக்ஸ்ட் ஒன். புத்தகத்திற்கு இடையில் அந்த பணத்தை வைத்துள்ளேன். புத்தகத்திற்கு இடையில் அந்த பணத்தை வைத்துள்ளேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I put that money between the book.
ஐ புட் த மணி அப்படின்னா நான் அந்த பணத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எங்கே வைத்திருக்கிறேன்? புத்தகத்திற்கு இடையில். இது எப்படி சொல்லணும்? பிட்வீன் த புக். புத்தகத்திற்கு இடையில் அந்த பணத்தை வைத்திருக்கிறேன். ஐ புட் தட் மணி பிட்வீன் த புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன். துணிகளுக்கு இடையில் நகையை வைத்துள்ளேன். துணிகளுக்கு இடையில் நகையை வைத்துள்ளேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I have placed the jewelry between the clothes. I have placed the jewelry between the clothes. துணிகளுக்கு இடையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு between the clothes. நகையை வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I have placed the jewelry. துணிகளுக்கு இடையில் நகையை வைத்துள்ளேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I have placed the jewelry between the clothes. Next one. அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையில் கொஞ்சம் தூரம்தான். அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் கொஞ்சம் தூரம்தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா there is only a short distance between the office and home. அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையே அப்படின்னு சொல்கிறதுக்கு between the office and home. கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு there is only a short distance. there is only a short distance. அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையே கொஞ்சம் தூரம்தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? there is only a short distance between the office and home. Next one. திருவிழாவில் உறவினர்கள் இடையில் பிரச்சனை வந்துவிட்டது. திருவிழாவில் உறவினர்கள் இடையே பிரச்சனை வந்துவிட்டது. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா there was a problem between relatives at the festival. there was a problem அப்படின்னா பிரச்சனை வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம். திருவிழாவில் உறவினர்கள் இடையில் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா between relatives at the festival. திருவிழாவில் உறவினர்கள் இடையில் பிரச்சனை வந்துவிட்டது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? there was a problem between relatives at the festival. there was a problem between relatives at the festival. திருவிழாவில் உறவினர்கள் இடையில் பிரச்சனை வந்துவிட்டது. நெக்ஸ்ட் ஒன். நாம் 9 முதல் 10 மணிக்கு இடையில் புறப்பட வேண்டும். நாம் 9 முதல் 10 மணிக்கு இடையில் புறப்பட வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா we should leave between 9 and 10 o'clock. we should leave between 9 and 10 o'clock. நாம் 9 மணி முதல் 10 மணிக்கு இடையில் புறப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். கேக்கை உங்கள் இருவருக்கும் பிரித்து கொள்ளுங்கள். கேக்கை உங்கள் இருவருக்கும் பிரித்து கொள்ளுங்கள். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா divide the cake between you two. divide the cake between you two. கேக்கை உங்கள் இருவருக்கும் பிரித்து கொள்ளுங்கள். பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு divide அப்படின்னு அர்த்தம். கேக்கை உங்கள் இருவருக்கும் இடையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு the cake between you two. கேக்கை உங்கள் இருவருக்கும் பிரித்து கொள்ளுங்கள். divide the cake between you two. Next one. இந்த மருந்தை உணவுக்கு இடையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மருந்தை உணவுக்கு இடையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா take this medicine between meals. take this medicine between meals. take this medicine அப்படின்னா இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது அப்படின்னா உணவுக்கு இடையில். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா between meals. இந்த மருந்தை உணவுக்கு இடையில் எடுத்துக்கொள்ளுங்கள். take this medicine between meals. நெக்ஸ்ட் ஒன். என் வீடு நூலகத்திற்கும் வங்கிக்கும் இடையில் உள்ளது. என் வீடு நூலகத்திற்கும் வங்கிக்கும் இடையில் உள்ளது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா my home is between library and bank. my home is between library and bank. என் வீடு நூலகத்திற்கும் வங்கிக்கும் இடையில் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன். பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே எவ்வளவு தூரம்? பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே எவ்வளவு தூரம்? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா how far is it between the school and the house? how far is it between the school and the house? பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே எவ்வளவு தூரம்? how far அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே இது எப்படி கேட்கணும்? is it between the school and the house? how far அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே அப்படின்னா is it between the school and house? நெக்ஸ்ட் ஒன்.
இதை நம்மிடையே வைத்துக்கொள்வோம். இதை நம்மிடையே வைத்துக்கொள்வோம். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, லெட்ஸ் கீப் திஸ் பிட்வீன் அஸ். லெட்ஸ் கீப் திஸ் பிட்வீன் அஸ். இதை நம்மிடையே வைத்துக்கொள்வோம். வைத்துக்கொள்வோம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் கீப் அப்படின்னு அர்த்தம். நம்மிடையே அப்படின்னு சொல்கிறதுக்கு பிட்வீன் அஸ். இதை நம்மிடையே வைத்துக்கொள்வோம். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லெட்ஸ் கீப் திஸ் பிட்வீன் அஸ். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பணத்தை எங்களுக்குள் பிரித்து கொண்டோம். நாங்கள் பணத்தை எங்களுக்குள் பிரித்து கொண்டோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, we divided the money between us. we divided the money between us. பணத்தை பிரித்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we divided the money. எங்களுக்கு இடையில் அல்லது எங்களுக்குள் அப்படின்னு சொல்கிறதுக்கு between us. நாங்கள் பணத்தை எங்களுக்குள் பிரித்து கொள்வோம். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? we divided the money between us. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நானும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.